மத்தேயு 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கடைசி வசனம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் அப்படின்னு ஒரு வசனம். 26வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். அப்படின்னு 2 வசனம். 2 நபர்களை குறித்து போட்டிருக்குது. 2 காரியங்கள், 2 நபர்கள், 2 சிச்சுவேஷன். நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். பேதுரு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ என்ன சேவல் 2 தடவை 3 தடவை சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன நீ மறுதலிப்ப, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி இன்னும் 3 தடவை மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பேதுரு வந்து இயேசுவை கொலை செய்யப்படுவதற்கு அழைத்து செல்வதற்கு முன்புதான் ஒரு ட்ரையல் நடக்கும். அவர் வந்து குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு பிரதான ஆசாரியர் முன்னாடி நிற்பாரு. அப்போ இயேசு சொன்னது போலயே பேதுரு 3 முறை மறுதலிப்பார். அதுல மறுதலித்தது மாத்திரமில்லாம அவரை சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. என்னன்னா, இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது, அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு ஸ்டெப் மேல போய் அவரை சபிக்கிறதுக்கும் ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு போயிட்டாரு. இன்னொரு சைடு என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யூதாஸ் வந்து இயேசுவை காட்டி கொடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முத்தத்தினால் காட்டி கொடுத்து இயேசு கொல்லப்படுவதற்கு, அதாவது இயேசு சிலுவையில மரிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக யூதாஸ் இருந்தார். என்னதான் அது தேவனுடைய திட்டமா இருந்தாலும் அதுல யூதாஸுடைய பங்கு பெருசு, முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்ததுனால. வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அவர் காட்டி கொடுத்தார். இப்ப 2 விஷயம், 2 பேருமே பண்ணது பெரிய தப்பு தான். பேதுரு பண்ணதும் தப்பு தான், யூதாஸ் பண்ணதும் தப்பு தான். பேதுரு என்ன பண்றாருன்னா, தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்ச உடனே அந்த வசனம் சொல்கிறது, இயேசு தன்னிடம் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான் அப்படின்னு இருக்கு. யூதாஸ் என்ன பண்றான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்தானே ஒரு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு 3வது வசனம் 27:3 சொல்லுது, மனஸ்தாபப்பட்டு பிரதான ஆசிரியர் இடத்துல போய் என்ன சொல்றான்னா, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால் பாவம் செய்தேன் அப்படிங்கிற. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம செஞ்சது பாவம், பெரிய செய்யக்கூடாத ஒரு தப்பை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்படுறான். அப்போ யோசிச்சு பாருங்க, யூதாஸ்க்கு தெரிஞ்சிருச்சு நம்ம செஞ்சது பாவம், செஞ்சிருக்க கூடாத ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்றான். நம்மளும் நிறைய டைம் வந்து ஒரு தப்பை பண்ணிட்டோம்னா, ஐயோ நம்ம இதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்படுவோம். ஆனா 2 பேருக்கும் பேதுரு மனங்கசந்து அழுகிறாரு, இவர் மனஸ்தாபப்படுகிறாரு, பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா இதுக்கு பிறகு நடந்ததுதான் மேட்ரு. என்ன ஆகுது, பேதுரு பேதுரு என்ன பண்ணாரு, அந்த டைம்ல என்ன பண்ணாரு நமக்கு தெரியல. ஆனா யூதாஸ் என்ன பண்றாராம், அவன் பாவம் செஞ்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே மனஸ்தாபப்பட்டுட்டு உடனே நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு. அவனை உடனே ஒரு முடிவு எடுத்துட்டு அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துக்கிறான். இப்போ நம்ம நிறைய பேரு இந்த யூதாஸுடைய காரியத்துல நிறைய விஷயம் தியானிக்கலாம். நம்ம முதல்ல என்ன செய்யறோம்னா, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கு நமக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹர்ட் பண்றோம். நமக்கே நம்ம தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூதாஸ்க்கு வந்து தெரியல, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பாவம் செஞ்சோம்னா அதுக்கு பாவ மன்னிப்பு உண்டா, அது நம்ம செஞ்ச பாவம் மன்னிக்கப்படுமாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவன் செஞ்சது மிகப்பெரிய ஒரு துரோகம். அப்படி இருக்கும்போது யூதாஸ் நினைச்சது என்ன தெரியுமா, நம்ம பாவம் எல்லாம் மன்னிக்கவே படாது, நம்ம செஞ்சது வந்து துரோகம், அது மன்னிக்க முடியாத ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தான்னா அவனுக்காகவும் சேர்ந்துதான் இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார். அந்த ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வந்து இதுதான். பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து மரித்தவங்களுக்கு ஒரு நிச்சயம் கிடையாது, நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, நம்ம உண்மையாவே ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டாரா, அவர் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா, அவருக்கு நம்மளை பிடிக்குமா அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு தெரியாது. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டுல தான் மத்தேயு இருக்கு. அப்ப மத்தேயு புதிய ஏற்பாடான்னு நினைக்காதீங்க. புதிய ஏற்பாடு எங்க ஆரம்பிக்குன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல தான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வரைக்கும் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ள சட்டத்தின்படி தான் நடக்கும். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கூட அவங்க சீட்டு போட்டு தான் மத்திய வந்து சூஸ். ஓகே, கேக்குதுல? கேக்குதுண்ணா. ஓகே, சோ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு முறை. பழைய ஏற்பாட்டு முறையில சீட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க.
புதிய ஏற்பாட்டு முறையில தான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அதுல வந்து நம்மள சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். அவர் நம்மளை வழி நடத்துகிறார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யூதாஸ்க்கு வந்து தெரியல. நம்ம செஞ்ச பாவம் மன்னிக்கப்படுமா படாதாங்கிறது தெரியல. அதனால அவர் ஒரு ரொம்ப மோசமான ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கும் நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் விசேஷித்தவர்கள். ஏன் விசேஷித்தவர்கள்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, 11வது அதிகாரத்துல நிறைய விசுவாச வீரர்களை குறித்து எழுதியிருக்கும். யாரு தாவீதுல இருந்து ஆபிரகாம், நோவா அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த எலியா, அப்படி தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் குறித்து ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் போட்டுட்டு கடைசியில எப்படி முடிக்கும்னா, இவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் விசேஷித்தவர்கள் கிடையாது. நம்ம தான் அவங்களோட விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியும். ஏன் எலியாவோட நம்ம பெரிய ஆளா? சாமுவேலோட தீர்க்கதரிசியோட நம்ம பெரிய ஆளா? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஆமா பெரிய ஆள் தான். ஏன்னா அவங்களாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்க. அவங்களுக்காக இயேசு அவங்களுக்காக மரித்தாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவருக்காக ரத்தம் சிந்தினாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பாவ மன்னிப்பை குறிச்சு அவங்களுக்கு தெரியாது. நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்ச ஒரு காரியங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கல. அதனாலதான் நம்ம எல்லாம் ஸ்பெஷல். இதே மாதிரிதான் யூதாஸ்க்கும் அந்த டைம்ல தெரியல. ஆண்டவர் நம்மளை மன்னிப்பாரு. நம்ம என்ன எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என்னை ஏத்துக்குவாருங்கிறது வந்து யூதாஸ்க்கு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா ஆண்டவர் வந்து மன்னிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிற தெய்வம் கிடையாது. நான் நீ செஞ்சல நான் எப்படி அழிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற தெய்வம் கிடையாது. ஏன்னா யூதாஸ் காட்டி கொடுக்க வரும்போது கூட அவனை வந்து என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா சிநேகிதனேன்னு சொல்லிதான் கூப்பிடுறாரு. அப்ப என்னன்னா ஒரு உண்மையான அன்போடு தான் இயேசு வந்து யூதாஸை பார்த்துட்டே இருந்திருக்காரு. இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் செஞ்ச பாவங்கள் ஆண்டவர் என்னெல்லாம் மன்னிப்பாரா? நான் செஞ்சதுல ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம். சிலர் செஞ்ச பாவங்கள் ரொம்ப அதிகம். அதனால அவங்க பாவங்கள் ஆண்டவர் சில பாவங்களை தான் மன்னிப்பாரு. வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் அப்படின்னு தான் வசனம் இருக்கு. அப்போ எல்லா பாவங்களையும் அந்த ரத்தம் மன்னிக்கிறதுக்கு வல்லமை உள்ளது. அது வந்து பவர்ஃபுல்லானது. ஓகே. நம்ம யூதாஸ் மாதிரி இந்த மாதிரி தப்பான ஒரு முடிவை நம்ம என்னைக்குமே எடுக்கவே கூடாது. உங்களை நீங்களே காயப்படுத்தாதீங்க. உங்களை நீங்களே நான் தப்புட்டேன் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்காதீங்க. உங்களை நீங்களே காயப்படுத்த நினைக்காதீங்க. நமக்கு வந்து நியாயம் தீர்க்கிறவர் ஆண்டவர். பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். நம்ம எல்லாரும் தப்பு பண்றவங்க தான். நம்ம எல்லாரும் வந்து ஏதோ ஒரு டைம் பேதுரு அதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஒரு தடவை 2 தடவை இல்ல 3 தடவை. ஏன் 3 தடவைன்னு போட்டிருக்கேன்? ஒரு தடவை செஞ்சா அது ஒரு மிஸ்டேக். 2வது தடவை செஞ்சா ஓகே. அவன் ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் இதுல செய்யாம சொல்லிட்டான். 3 தடவை செய்யறான் அப்படின்னா அது பர்பஸா செய்யறது. ஒரு விஷயத்த 3 தடவை செய்யறோம்னா வேணுக்குனே செய்யறோம்னு அர்த்தம். தெரியாம செஞ்சோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தடவை செஞ்சிருந்தோம்னா 2வது தடவை செஞ்சோம்னா ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லலாம். 3 தடவை ஒரு விஷயத்த செய்யும்போது அவன் வேணுக்குனே செய்யறான்னு இருக்கும். அப்போ யோசிச்சு பார்க்கலாம். துணிகரமான பாவத்தை கூட நம்ம செஞ்சிருப்போம். இப்ப நம்ம நினைப்போம், ஆண்டவரே ஒரு டைம்ல நான் தெரியாம செஞ்சேன். நான் தெரிஞ்சே செய்றேன். இதுக்கெல்லாம் என்ன எப்படி மன்னிப்பீங்க அப்படின்னு நமக்கு நிறைய டவுட் இருக்கும். ஆனா ஆண்டவர் அதையும் மன்னிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். எனவே நீங்க பேதுருவை போல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து பேதுரு தப்பு பண்ண உடனே வந்து ஒரு சவுக்கு எடுத்துட்டு வந்து அடிக்கல. நம்ம என்ன நினைக்கிறோம்? அது இயேசு கிறிஸ்து ஆலயத்துல போய் சவுக்கு வச்சு அடிச்சாரு தெரியுமா? அவருக்கு தெரியும். ஒருத்தன் வந்து பலவீனத்துல தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு முடியாம செஞ்சுட்டான். அப்படின்னோடனே ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பிடிச்சு அடிச்சு தண்டனை கொடுக்குற ஆண்டவர் கிடையாது. அப்போ பேதுருக்கு வந்து யோவான் 21வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். யோவான் 21 ரொம்ப அழகான ஒரு அதிகாரம். முடிஞ்சா நீங்க வந்து எப்படியாவது ரொம்ப சோர்வா ஆண்டவரை குறிச்சு ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா யோவான் 21 எடுத்து வாசிச்சு பாருங்க. அங்க பேதுருவ ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா அழைப்பார். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான். அவர் சீஷர்களை வந்து உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களை அழைக்கிறதுக்கு சொல்லுவாரு. அப்ப என்ன சொல்லுவாருன்னா பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் அழைத்து கொண்டு வா அப்படின்பாரு. இப்ப பேதுருவை ஸ்பெசிபிக்கா கூப்பிட்டு பேதுருவை விட்டுறாதப்பா பேதுருவை கூட்டுவான்னு சொல்லி அழைச்சிட்டு பேதுருவை தனியா கூப்பிட்டு பேசுவார். என்ன பேசுவார்னா, நீ என்ன விட்டு கொடுத்த பார்த்தல, நீ என்ன மாட்டி விட்டல்ல, என்ன வந்து சபிச்சல்ல அப்படிலாம் கேட்கல. இன்னைக்கு நமக்கு பிடிச்சவங்க நம்மள யாராவது ஒரு காயப்படுத்திட்டாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவங்ககிட்ட நம்ம சொல்லி காட்டுவோம். எப்படியாவது சொல்லி காட்டிடுவோம். நம்ம அவங்ககிட்ட நம்ம மறந்துட்டோம்னு சொல்லுவோம், மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவோம். ஆனா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு சொல்லி காட்டுறோம். நீ அன்னைக்கு இப்படி பண்ணல, என்ன இருந்தாலும் நீ அன்னைக்கு இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம சொல்லி காட்டுவோம் அவங்க செஞ்ச தப்ப. ஆண்டவர் அப்படி ஒரு இடத்துலயும் சொல்லி காட்டல. அவர் கேட்ட கேள்வி தெரியுமா? நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? அவ்வளவு போதும். நீ என்ன நேசிக்கிறாயா? அவ்வளவுதான் கேட்டார். ஆமா ஆண்டவரை நேசிக்கிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சுது. இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்ம தப்பு பண்ணது உண்மைதான். பெரிய பாவமா இருக்கலாம். ஆண்டவரை தூசிச்சிருக்கலாம். ஆண்டவர் வந்து விட்டு கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஒரு பெரிய பாவமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, சரி எல்லாத்தையும் மறந்துரு. உன்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீ என்ன நேசிக்கிறியா? உனக்கு இன்னும் என்ன பிடிக்குமா? நீ இன்னும் என்ன நேசிக்கிறியா? நீ நேசிச்சா போதும். வேற எதுவும் வேண்டாம். இன்னொரு இடத்துல வசனம் சொல்கிறது, ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவின் கால்களை வந்து தொட்டு கண்ணீரால தொடச்சிட்டு இருந்தாளாம். அப்போ கூட பந்தியில இருந்த சீமோன் அப்படிங்கிற ஒரு பரிசேயன் என்ன சொல்றாரு, இவள் பாவியான ஸ்திரீயா இருக்கா,
இவர் தீர்க்கதரிசியா இருந்தா இவள் யாரு, எப்படிப்பட்டவங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்படின்னு உடனே இயேசு அங்க சொல்றாரு, "ஸ்திரீயே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது" அப்படிங்கிறாரு. அது அவங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு பயங்கர கன்ஃப்யூஷன். என்ன இப்படி சொல்றாரு? இவ எவ்வளவு பெரிய ஒரு பாவி. இவள போயிட்டு ஈஸியா இவருக்கு பாவத்த மன்னிக்கிறதுக்கான அதிகாரம் இவருக்கு எங்க இருக்குது? அப்படின்னு சொல்லி எல்லாரும் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவ என்ன ஜெபம் பண்ணாளா? பாவத்த மன்னிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணா? அவ உபவாசம் போட்டாளா? இல்லன்னா உடம்ப கிழிச்சுக்கிட்டாளா? இல்ல முழங்கால் போட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டாளா? ஒண்ணும் பண்ணல. அவ என்ன பண்ணான்னா, ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அழுதா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அ யாரு கொஞ்சமா இவ மிகவும் அன்பு கூர்ந்தாள் அப்படிங்கிறார். இவ ரொம்ப அன்பு கூர்ந்ததுனால, இவ செஞ்ச பெரிய பெரிய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. நான் வீட்டுக்குள்ள வந்தேன். நீ எனக்கு கால் கழுவுறதுக்கு தண்ணி தரல. நீ என்ன முத்தம் செய்யல. ஆனா இவள பாரு, நான் வீட்டுக்குள்ள உட்பிரவேசித்தது முதல் ஓயாமல் என் பாதத்த முத்தம் செய்றா. நீ எனக்கு கால் கழுவ தண்ணி தரல. ஆனா இவ கண்ணீரால என் கால கழுவுறா. அதனால இவ்வளவு அவ என்ன நேசிக்கிறதுனால, அவள் செஞ்ச மிகுதியான பாவங்கள், அவள் செஞ்ச நெறைய பாவங்கள் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறார். அப்போ நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர நேசிக்கணும். ஆண்டவர் அததான் எதிர்பார்க்கிறாரு. நீ என்ன நேசிச்சா போதும். உன் பாவங்கள் எல்லாம் நான் மன்னிக்கிறேன். நீ என்ன நேசிச்சு என் பாதத்துல விழுந்து அழுதா போதும். என் கூட இருந்தா போதும். பேதுருட்டயும் ஆண்டவர் அததான் எதிர்பார்த்தார். நீ என்ன நேசிக்கிறாயா? இந்த பாவியான ஸ்திரீ எப்படி பாவியான ஸ்திரீன்னா என்ன மாதிரி ஸ்திரீயானா ஒரு விபச்சாரம், ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருந்திருப்பா. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பாவத்துக்குலாம் மன்னிப்பு இருக்கா? பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த மாரி பாவம் செய்றவங்களுக்கு என்ன தண்டனைன்னா, கல்லெறிஞ்சு கொல்லணும். அவங்கள கொலை செய்யணும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பா கொலைக்கு பாத்திரவாள் அவள். அவ வந்து கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு ஆளு. அவ மரண தண்டனைக்கு உரிய ஒரு ஆளு. அவளுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு மன்னிப்ப வழங்குறார். காரணம்னா, அவள் இயேசுவிடத்துல அன்பு கூர்ந்ததுனால. இன்னைக்கும் நீங்க ஒருவேள, ஐய்யயோ! நாம் செஞ்ச தவறுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா, யூதாஸ் மாரி தயவு செஞ்சு ஒரு தவறான முடிவு எடுக்காதீங்க. யூதாஸ் மாதிரி நீங்களே உங்கள போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. ஆர்சில ஒரு முறைமை இருக்கு. என்ன முறைமைன்னா, பாவ அறிக்கை செய்வாங்க. யார்ட்ட போய் செய்வாங்கன்னா, அங்க இருக்க ஃபாதர்ஸ்ட்ட போய் செய்வாங்க. ஏன் ஃபாதர்ஸ்ட்ட போய் செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பாவம் மன்னிக்கப்படணும். அப்படின்னா, சரி நம்ம ஃபாதர்ட்ட போய் சொல்லிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, நமக்கு வந்து உண்மையாவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு எப்படியாவது யார்ட்டயாவது ஒருத்தர்ட்ட அறிக்கை செஞ்சிரணும். அப்ப நம்ம மனசு வந்து லகுவாயிரும் அப்படின்னு சில விஷயத்த நம்ம ஷேர் பண்ணணும்னு நெனைப்போம். சில விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணிட்டோம்னா, நமக்கு மட்டும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயங்கள் நமக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும்போது, நமக்கு உள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும். யார்ட்டயாவது இது சொல்லியே ஆகணுமே அப்படின்னு இருக்கும். அதனால ஆர்சில உள்ளவங்கள நெறைய பேர் எல்லாருமே வந்து ஃபாதர்ஸ்ட்ட போய் சொல்லணும். அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, இத பண்ணேன், அத பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த ஃபாதரால பாவ மன்னிப்பு வழங்க முடியாது. அவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்ப ஒருவேள அவங்க நெனைச்சாங்கன்னா, திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சுட்டி காட்டலாம். அத வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம். மனுஷன் வந்து அததான் செய்வான். ஆனா, ஆண்டவர் வந்து நம்மள காட்டிக் கொடுக்கவே மாட்டார். மோசே ஒரு தடவ சொல்றார்ல, "கோலை நீ அந்த கன்மலைய பார்த்து பேசுன்னு" சொல்லும்போது அடிக்கிறார். அடிச்ச உடனே ஆண்டவருக்கு அவர் மேல கொஞ்சம் வருத்தம் தான். ஆனாலும் ஜனங்களுக்கு முன்பதாக மோசேய விட்டுக் கொடுக்கலங்க. ஆண்டவர் வந்து ஒரு பாட்டு இருக்குல்ல, ஜாக் ராபர்ட் எழுதின ஒரு பாட்டு. "விட்டுக் கொடுக்கலையே" அப்படின்னு ஒரு சாங். அவர் சாத்தான் கையிலயும், மனுஷன் கையிலயும் நம்ம விட்டுக் கொடுக்க மாட்டார். தாவீது சொல்லுகிறார், பெரிய தப்பு பண்ண உடனே ஆண்டவர்ட்ட போய் சொல்றாரு, "ஆண்டவரே நான் மனுஷன் கையில விழாதிருப்பேனாக. உங்களுடைய கையில விழுகிறேன். ஏன்னா உங்களுடைய இரக்கம் பெரியது" அப்படின்னு. அதனால தான் ஆண்டவர் என்னைக்குமே நம்ம மனுஷருடைய கையிலயோ, பிசாசுடைய கையில விட்டுக் கொடுக்க மாட்டார். எப்ப தெரியுமா? நம்ம அவர்ட்ட பாதத்துல விழுந்திருக்கும்போது, நம்ம செஞ்சது இன்னைக்கு நெறைய பேரு என்ன மாதிரி பிரசங்கம் பண்றாங்கன்னா, "நீ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. நீ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும்." அது வந்து பிசாசு நம்மள பிளாக்மெயில் பண்றது. இன்னைக்கும் பாருங்க நெறைய பேருடைய லைஃப்ல பிசாசு வந்து பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கான். நீ செஞ்ச பாவத்துக்குலாம் என்னைக்கோ செஞ்சிருப்ப ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவத்த கூட இன்னைக்கு நினைவுபடுத்தி, "நீ ஒரு காலத்துல அப்படி இருந்தல்ல, நீ இப்படி ஒரு நாள் திருடுனல்ல, ஒரு நாள் இப்படி பார்த்தல்ல, ஒரு நாள் இத செஞ்சல்ல, ஆண்டவர் அதெல்லாம் மன்னிக்கவே மாட்டாரு பாரு." அப்படின்னு சொல்லி நம்மள வந்து பிளாக்மெயில் பண்ணியே, நம்மள குற்ற மனசாட்சி உண்டாக்கி, நம்மள குற்றப்படுத்தி, நம்மள வந்து கில்ட்டாவே வச்சிருப்பான். அதுதான் பிசாசுடைய வேலை. அவன் பேரே குற்றப்படுத்திக்கிறவன். யோபுவ ஆண்டவர்ட்ட போய் அவன் குற்றப்படுத்த ட்ரை பண்றான். யோசுவா பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவ அவன் குற்றப்படுத்துறதுக்கு ஆண்டவர்ட்ட போய் பேசுறான். இப்படி தேவ பிள்ளைகள, நம்மள அவன் ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவர்ட்ட போய் குற்றம் சொல்லிட்டே இருப்பான். ஆண்டவரே பாருங்க, இவன் இப்படி தப்பு பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி நம்மள குறித்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா, எதை பார்த்தா அந்த அந்த பாவியான ஸ்திரியோட சிச்சுவேஷன்லயும் அப்படிதான். அந்த பரிசேயன் என்ன பண்றான்? இவள் ஒரு பாவியான ஸ்திரீ. இவள போய் நீங்க தொடுறதுக்கு அலோவ் பண்றீங்களேன்னு சொல்லி அங்கேயே அவள குற்றம் தான் படுத்துறான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் நம்மள குற்றப்படுத்தாத தேவன். எப்படியாவது நம்மள மன்னிச்சு, மறுபடியும் நம்மள அவருடைய பிள்ளையா ஆக்கணுங்கிறது தான் அவருடைய எய்ம். அதனால அவர் என்ன லெவலுக்குனாலும் போவாரு. பேதுருட்ட இறங்கி வந்து பேசுறாரு பார்த்தீங்களா? பேதுருட்ட அவர் இறங்கி வந்து பேச வேண்டிய அவசியமே இல்ல. இன்னைக்கும் நம்ம குளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். 2 பேத்துக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பு பண்ணது அவங்க தானே. அவங்க வந்து இறங்கி பேசணும். அவங்க தான் வந்து சாரி கேட்கணும். அப்படின்னு தான் நம்ம நினைப்போம்.
ஆனா இயேசு எவ்வளவு பெரிய ஒரு தெய்வம், எவ்வளவு பெரிய எவ்வளவு வல்லமை உள்ளவரு, எவ்வளவு சாக்ரிஃபைஸ், எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கிறாரு. அவர் இறங்கி வந்து பேசுறாரு. பேதுருவே, நீ என்ன நேசிக்கிறாயா? கெஞ்சி ஒரு மாதிரி அவரா இறங்கி வந்து கேட்கிறாரு. அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம யார்ட்டயும் போயிட்டு நீங்க என்ன நேசிக்கிறீங்களான்னு கேட்டா, நமக்கு அது கொஞ்சம் நம்ம இறங்குன மாரி தான் ஃபீல் ஆகும். அவங்களா சொன்னா தான் மரியாதை. நம்மளா போய் கேட்டா அது மரியாதை கிடையாது. அப்படின்னு தான் நம்மலாம் பொதுவா நினைப்போம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவரா இறங்கி போய் கேட்கிறார். நீ என்ன நேசிக்கிறையா? ஒரு தடவ இல்ல, 3 தடவ கேட்கிறார். நீ என் மேல அன்பா இருக்கிறையா? அப்படின்னு கேட்கிறார். பேதுருட்ட இருந்த அந்த குற்ற உணர்வை மாற்றுகிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கட்ட இருக்கிற குற்ற உணர்ச்சிகள், உங்களால ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு, ஆண்டவர்ட்ட நெருங்க முடியாத அளவுக்கு உங்கட்ட இருக்கிற குற்ற உணர்ச்சிகள், குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி இதெல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுவார். நம்ம கடைசியா ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, ஆண்டவரே இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு வந்து பிசாசு ஞாபகப்படுத்தி, நீ இப்படிப்பட்டவ தான். நீ ஒரு காலத்துல இப்படி இருந்த. ஆண்டவர்லாம் நீ உன்னுடைய ஜெபத்த கேட்க மாட்டாரு. நீலாம் ஆண்டவர அறியாதவ. உனக்கெல்லாம் எப்படி ஆண்டவர் வந்து பதில் தருவார். இப்படி நெறைய விஷயங்கள சொல்லி, சொல்லி உங்கள பிசாசு டவுன் பண்ணிட்டே இருக்கிறான்ல. இன்னைக்கு நம்ம பிரேயர் பண்ணி, ஆண்டவரே நான் உம்முடைய இரத்தத்தால மீட்கப்பட்டவன். யூதாசு மேல நம்ம அவசரப்பட்டு உங்கள நீங்களே முடிவெடுத்துறாதீங்க. உங்களுக்கு நீங்களே தண்டனை குடுத்துறாதீங்க. யூதாசுடைய நிலைமை ரொம்ப மோசம். ஆண்டவர் அவன குறிச்சு அவனுக்கு சொல்றாரு. அவன் ஐயோ பாவம் அப்படிங்கிறாரு. நம்மளும் அதே போல நமக்கு யூதாஸ்க்கு தெரியல. ஆனா நமக்கு தெரியும் இயேசு நமக்காக மரிச்சது. யூதாசுடைய காரியத்த இன்னும் எடுத்து யோசிச்சு பார்த்தோம்னா, யூதாஸ்க்கு வந்து மனம் திரும்புறதுக்கு மனசு இல்ல. அவனுக்கு தெரியுது நம்ம செஞ்சது பாவம்ன்னு தெரியுது. தெரிஞ்சாலும் அவன் என்ன நினைக்கிறான், அப்பவும் ஆண்டவர்ட்ட போய் விழணும், ஆண்டவர்ட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு அவனுக்கு வரல. அவனுக்கு அவனே ஒரு தீர்வ தேடிக்கிறான். இன்னைக்கும் நீங்க வந்து நீங்க செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு சொல்யூஷன் தேடாதீங்க. பெஸ்ட் சொல்யூஷன் ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுகிறது தான். நீங்களே உங்களுக்கு வந்து அந்த பாவத்துல இருந்து இப்படி அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்றதுக்கு நீங்களே ட்ரை பண்ணாதீங்க. பெஸ்ட் பிராயச்சித்தம், பெஸ்ட் சொல்யூஷன் ஆண்டவருடைய பாதம் மட்டும் தான். அவருடைய பாதத்துல விழுந்து அழுங்க. இன்னைக்கு நம்ம பிராயச்சித்தத்துக்கு நெறைய பேர் செய்வாங்க. காசிக்கு போவாங்க, போய் குளிப்பாங்க, ஏதாவது அன்னதானம் பண்ணுவாங்க, காணிக்கை குடுப்பாங்க. கிறிஸ்தவத்துல எப்படின்னா காணிக்கை குடுப்பாங்க. யார்ட்டயாவது போய் ஏதாவது நான் ஊழியம் பண்றேன்னு சொல்லுவாங்க. நான் செஞ்ச பாவத்துக்காக. அப்படி நெறைய விஷயம் நம்ம வந்து பாவத்த செஞ்சுட்டு அதுக்கு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்யற மாதிரி வேற ஏதோ செய்றோம். அது நமக்கு எதுவுமே வந்து செட் ஆகாதுங்க. செட் ஆகுற ஒரே ஒரு விஷயம் அவருடைய பாதத்துல விழுந்து, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுகிறது மட்டும்தான். அப்ப ஆண்டவர் வந்து ஒரே செகண்ட்ல நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு, மறுபடியும் அவருடைய மகனாய் அவர் ஏற்றுக்கொள்வார். எனவே உங்க பாவத்துக்கு நீங்களே தீர்வு தேடாதீங்க. உங்க பாவத்துக்கு நீங்களும் உங்களுக்கே தண்டனையும் குடுத்துக்காதீங்க. பேதுருவ போல ஆண்டவர்ட்ட போய் ஆண்டவரே நான் உங்கள நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அந்த பாவியான ஸ்திரிய போல ஆண்டவர்ட்ட போயிட்டு ஆண்டவரே நான் உங்கள நேசிக்கிறேன். அவர்ட்ட அன்பு கூறுங்க. அவருக்கு தெரியும். நீங்க நேசிக்கிறது தெரியும். சில நேரத்துல அவருக்கு நம்ம எப்படி நேசிக்கணுங்கிறது நமக்கு தெரியாது. சரி இயேசு ஒரு மனிதனா இருந்தா அவர் பாதத்துல போய் விழுந்த அந்த ஸ்திரிய போல நம்ம கண்ணீர வச்சு துடைக்கலாம். அவர நம்ம பார்க்க முடியாது. அவர்ட்ட எப்படி நம்ம வந்து போய் பேசுறது? அவர்ட்ட எப்படி நம்ம பாதத்த தொடுறது அப்படின்னா, அவருடைய சமூகத்துல உட்கார்ந்துருங்க. அவருடைய சமூகம் அப்படின்னா ஜெபம். ஜெபத்துல உட்கார்ந்து அவர்ட்ட பேசுங்க. ஆண்டவர்ட்ட வந்து ஜெபம்ங்கிறத விட ஆண்டவர்ட்ட பேசணும். ஆண்டவர் அததான் எதிர்பார்க்கிறார். ஆதாம்ட்டயும் அவரு தினந்தோறும் பேசுவாராம். அவன் பாவம் செஞ்ச பிறகு அவன் இழந்தது என்ன தெரியுமா? டெய்லி ஆண்டவர்ட்ட பேச முடியாம போச்சு அவனால. இன்னைக்கும் ஆண்டவர்ட்ட நீங்க டெய்லி பேச முடியலன்னா, நம்ம இன்னும் ஏதோ பாவக்கட்டுக்குள்ள இருக்கோம்னு அர்த்தம். உங்களால டெய்லி பேச முடியுது, டெய்லி உங்களால ஜெபம் பண்ண முடியுது, டெய்லி உங்களால பைபிள் வாசிக்க முடியுதுன்னா, நீங்க ஆண்டவர் கூட இருக்கிறீங்க. டெய்லி இத உங்களால பண்ண முடியலன்னா, நம்ம ஏதோ ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறோம். நம்மளால ஆண்டவர் கூட நெருங்க முடியலன்னு தான் அர்த்தம். சோ அவர நேசிக்கிறவங்க தினந்தோறும் அவங்கட்ட பேசுவாங்க. பேசுதல் அப்படிங்கிறது என்னன்னா, சும்மா ஆண்டவரே எனக்கு இத செய்யுங்க, அது ஜெபம். பேசுதல்ங்கிறது உரையாடல். அவர் பேசும்போது அவர் திரும்ப பதிலளிப்பார். மோசேயோடு அவர் முகமுகமாய் பேசினார்ங்கிறது வசனம் இருக்கு. ஆபிரகாமோடு பேசினார் வசனம் இருக்கு. கான்வர்சேஷன் பேசுதல். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம வரணும். அப்போ ஆண்டவர்ட்ட போயிட்டு, ஆண்டவரே என்ட்ட பேசுங்க. நான் செஞ்சத அப்படியே உணரணும். நம்ம உள்ளத்துல இருந்து பேசணுங்க. நம்ம சில நேரத்துல ஆண்டவர்ட்ட மறைப்போம் சில விஷயத்த. ஆ ஆதாம் மறைச்சான். காயின் ஆபேலை கொன்னுட்டு அந்த மறைத்தான். கொன்னதே தெரியாத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தான். ஆண்டவர்ட்ட நம்ம எதையுமே மறைக்க முடியாதுங்க. உள்ளத அப்படியே ஆண்டவருடைய அவர் அததான் விரும்புகிறார். அந்த பாவியான ஸ்திரீ என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? ஆண்டவரே நான் இதெல்லாம் தப்பு பண்ணேன் ஆண்டவரே. பேதுரு அந்த இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? அழுதார். ஏன் அழுதாருன்னா, அவர்ட்ட உண்மையா உண்மையா ஆண்டவருடைய சமூகத்துல போய் இதுதான் நான். ஒரு பாட்டு இருக்குல்ல, நான் நானாகவே வந்திருக்கிறேன்ங்கிற மாதிரி. நாம யாரோ அத அப்படியே ஆண்டவர்ட்ட போய் நம்ம சொன்னோம்னா போதுங்க. அவர் நம்மள அப்படியே அரவணைச்சுப்பார். நம்ம சில டைம்ல ஆண்டவர்ட்ட போய் ஏமாத்துறோம். மனுஷன்ட்ட நம்ம வந்து நல்லவங்கிற மாதிரி நடிக்கலாங்க. ஆண்டவர்ட்ட நடிக்கவே முடியாது. ஆண்டவர்ட்ட நீங்க எந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமான ஒரு பாவியா இருந்தாலும், எவ்வளவு அசிங்கமான ஒரு ஆளா இருந்தாலும், அவர்ட்ட அப்படியே போங்க. அப்படியே போங்க. அவர் உங்கள ஏற்றுக்கொள்வார். நடிச்சோம்னா அவருடைய மனசு நம்மள ஏற்றுக்கொள்ளாது.
நான் உடைக்கப்பட்ட நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. இதயம் உடைந்த இருதயத்தோடு அவருடைய கால்கள்ல விழுந்து ஆண்டவர் சொல்லு, நான் இதுதான் பண்ணான், இந்த தப்ப பண்ணேன் ஆண்டவரே, இதெல்லாம் நான் செஞ்சேன், இதெல்லாம் துணிகரமா பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அப்படியே ஒரு செகண்ட்ல அரவணைச்சுக்குவார். இளையகுமாரன் திரும்பி வந்தபோது, திரும்பி வரான்னு தெரிஞ்சவனை ஓடி போய் பிடிச்சுக்கிட்டாரு. அப்போ நம்ம லைட்டா ஒரு சின்ன ஒரு எஃபோர்ட், ஆண்டவர்ட்ட வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எஃபோர்ட் போட ஆரம்பிங்க, அவர் உங்களை ஓடி வந்து பிடிச்சுப்பார். நீங்க ஆண்டவர்ட்ட நிறைய பேர் திரும்பி வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு காலத்துல நான் இவ்வளவு பிரேயர் பண்ணேன், ஒரு காலத்துல இப்படி இருந்தேன், ஒரு காலத்துல அப்படியே இருந்தேன், ஆண்டவர்ட்ட அவ்வளவு ஆதியில கொண்டிருந்த அன்பை இப்போ இல்லையேன்னு நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம திரும்பி வர்றதுக்கு முயற்சி செஞ்சோம்னா, அவர் பாதி வழியிலேயே நம்மளை கொண்டு அவர் வந்து கட்டி பிடிச்சிருவார். நம்ம திரும்பி வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எஃபோர்ட் எடுப்போம். நம்ம இன்னைக்கு அப்படி ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை ஆண்டவர்ட்ட உண்மையாவே ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கறதுங்கிறது எல்லாத்தையும் சரண்டர் பண்ணும். எவ்ரிதிங் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி, இதுதான் நான்ப்பா, இதுதான் நான். நம்ம சில நேரத்துல வேலைக்கு போகும்போது நம்ம ரெஸ்யூமேல நிறைய தப்பு தப்பா எழுதி வச்சிருப்போம். தப்பு தப்பானா இல்லாத, நம்ம படிக்காதது, சில விஷயம் இல்லாதது பொல்லாததெல்லாம் எழுதி வச்சு நம்மள பெருசா காட்டியிருப்போம். ஆண்டவர்ட்ட அப்படி ரெஸ்யூமே எடுத்துட்டு போக கூடாது. நம்ம யாரோ, நம்ம என்ன பண்றோமோ, நம்முடைய தகுதி என்னவோ அதை அப்படியே ஆண்டவர் முன்னாடி வைங்க. அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். யூதாசை போல இன்னைக்கும் நிறைய பேர் தவறான முடிவுகளை எடுக்காதீங்க. நம்ம யாரும் சாக போறது கிடையாது. ஆனா என்ன பண்றோம்னா, தப்பு பண்றவங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு தப்பு பண்ணோனே, ஒரு பாவத்தை செஞ்சோனே நம்ம முதல்ல எடுக்கிற முடிவு என்னன்னா, ஆண்டவரை விட்டு தள்ளி போணும். நம்முடைய ஜெபத்தை வந்து ஸ்டாப் பண்ணிரும். வேத வாசிப்பை வந்து, ஐயோ நான்லாம் தப்பு பண்றேன், இனிமேல் இந்த வேதம் வாசிக்கிறதுக்கு நான் தகுதியே கிடையாது அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணிரும். இல்லங்க, எப்படியாவது மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. மறுபடியும் வேதத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் உங்களை மறுபடியும் அவர் அணைத்துக் கொள்வதற்கு ரெடியா இருக்கிறார். சோ இன்னைக்கு யாருக்கெல்லாம் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறீங்களோ, அவங்களாம் என் கூட சேர்ந்து பிரேயர் பண்ணுங்க. வேற யாருக்காவது ஏதாவது பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. இல்ல, பிரதர். எனக்கு வந்து கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் பிரதர். என்ன உறுத்திட்டே இருக்குது, இந்த பாவ பாவ உணர்வு, என்னால வந்து இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வர முடியல, என்னால இந்த கில்ட்ல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆசைப்படுறேன். அப்படியே போடுங்க. நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இந்த நேரத்துல ஆண்டவரே ஜெபிக்கும் போது நான் குற்ற உணர்ச்சியோடு, நான் இப்படி தப்பு பண்றேன், நான் இப்படிலாம் இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ, இந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் மாற்றி போடுங்க. இன்னைக்கு உங்க செய்த பாவங்களை அறிக்கை செய்து இன்னையோட அதை மறக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இனிமே பிசாசு அவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே. ஆமென்.